என் பேர் ஜெகதீசன், கோலாம்பட்டி கிராமம். நாங்கள் வந்து கிரீன்வே லிவிங் என்ற அமைப்பு ஒரு 15 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிரீன்வே லிவிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமும் தற்சார்பாக வாழணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் யாரும் நம்பி இல்லாமல் தற்சார்பாக வாழ முடியும்னு நிறைய மாதிரி பிள்ளைகளை தமிழ்நாடு மட்டும் இல்லாத வெளி மாநிலங்களையும் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது இது குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு, கோயில்களுக்கு இந்த மாதிரி சில சிறப்பு வாய்ந்த வனங்கள் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வனம், பஞ்சவாடி வனம், அப்புறம் ஸ்தல விருட்சங்கள் அமைந்தக்கூடிய 60 மரங்கள் கொண்ட ஒரு தொகுப்பான ஒரு மரங்கள், மூலிகை வனம், நந்தவனம், இந்த மாதிரி கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பிரபஞ்ச வனங்கிறது ஒரு 4 இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள குருவரெட்டியூர் இந்த சபரி ஸ்ரீ சாய்பாபா கோயில் கிறிஸ்டியாக கலைவாணியம்மா அவங்க தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா அவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ தம்பி இந்த கோயிலுக்கு என்னென்ன மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். இதே பழைய இடத்துல இருக்கும்போது முதல்ல நம்ம ஒரு பிரபஞ்ச ஒன்று அமைக்கலாம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், கோயிலில் அமைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் பப்ளிக் நீங்கள் சொல்லுங்கள் தம்பினாங்க. அதை பற்றி நம்ம பேசணும். அதுக்காக தான் இப்போ போன வாரத்தில் அந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்காக வந்தோம். அப்போ வரும்போது பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியாக அந்த வனம் அமையணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து முடிக்கும் போது ஒரு வனத்துக்கு பிளான் பண்ணால் 4 வனங்கள் 5 வனங்கள் அமைக்கக்கூடிய மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு. அந்த வனங்களை பற்றி என்னென்ன வனங்கள் அமைக்கிறோம் அதை பற்றி ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் நந்தவனம் இருக்கணும். அந்த நந்தவனத்தில் அந்த கோயிலுக்கான ஸ்தல வெளிச்சம் இருக்கணும். அதே மாதிரி பிரபஞ்சத்தோட தொடர்புடைய பாரம்பரிய மரங்களும் மலர் செடிகளும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 15 வகையான மலர்கள் கொண்ட நந்தவனம் ஃபர்ஸ்ட் அமைக்கிறோம். அடுத்தது பிரபஞ்ச வனம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆக்சுவலாக பிரபஞ்ச வனங்கிறது என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே விருட்சம் இந்த விருட்சங்கள் தான். விருட்சங்கள்லாம் மரங்கள்னு பேரு. அதுல நவகிரக மரம், ராசி மரம், நட்சத்திர மரம்னு மொத்தம் 48 மரங்கள் இருக்கு. இந்த 48 மரங்களையும் ஒரு இடத்துல அமைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. நீங்க அவங்கவுங்க ராசி நட்சத்திரக்கூடிய மரங்களை வணங்கி அதுக்கு தண்ணி விட்டு மனதார உங்க குறைகளை சொன்னீங்கன்னா 48 நாள்ல சால்வ் ஆகும். இது நீங்க கண்கூட இனிமேல் பார்ப்பீங்க. நாங்கள் அமைச்சு கொடுத்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. அது